வந்தே மாதரம் சுயநலத்திற்காக காங்கிரஸ் பலமுறை அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தியது. நேரு இந்திரா காந்தி மீது அமித்ஷா கடும் தாக்கு. நேரு இந்திரா காந்தி மீது அமித்ஷா கடும் தாக்கு. ஐயா அமித்ஷா சோனியாவை பார்த்து ஏம்மா நீ சந்திராசாமியை பிடிக்கலன்னு கேளுங்க. ஒரே ஒரு வார்த்தை, சோனியாவை பார்த்து ஏன் நீ சந்திராசாமியை பிடிக்கவில்லை அப்படின்னு. அப்புறம் உங்கள் 2020 உங்கள் கண்ட்ரோல் உள்துறை அமைச்சர் தானே, உங்கள் கண்ட்ரோல் தானே சிபிஐ இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இதுவரை ராஜீவ்காந்தி கொலையில் சிறையில் இருப்பவர்கள்லாம் அம்புகளே வில்களை நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி 2020 கோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. பேப்பரில் வந்தது, ஆங்கில பேப்பர் தான் வந்தது. அப்புறம் நான் உங்களுக்கு ஒரு பெட்டிஷன் அனுப்பிச்சேன். மார்கரெட் ஆலுலா ராஜீவ்காந்தி டூர் ப்ரோக்ராமில் மிகப்பெரிய போய் சொல்லியிருக்காங்க, அதை விசாரிங்க அப்படின்னு சொல்லி நான் பெட்டிஷன் போட்டால் சாதா தபாலில் எனக்கு ஒன்று மெசேஜ் அனுப்பிச்சிங்க, உங்கள் பெட்டிஷன் க்ளோஸ்ட் அப்படின்ட்டு. சாதா தபாலில் இந்த நம்பர் போட்டிருக்கோம் உங்களுக்கு சொல்லி ஒருத்தர் காமெடி பண்ணிங்க. அந்த மார்கரெட் ஆலுவாவை விசாரிக்கவில்லை. 2022 அந்த வழக்கு மகளம் பாடிட்டீங்க. இது சுயநலமா என்ன நலம் சார்? இது சுயநலமா என்ன நலம்? தயவுசெய்து இது சுயநலம்தான். மார்கரெட் ஆலுவாவை ஏன் விசாரிக்கவில்லை, சோனியாவை பார்த்து ஏன் சந்திராசாமி என்று கேட்க முடியவில்லை என்பது அக்மார்க் சுயநலம். சரிதானா? வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த நெல்லை ஜெபமணி பையன் நெல்லை ஜெபமணி பையன் ராஜீவ்காந்தி கொலைக்காக வேலையை விட்டுட்டு 1997 45 போராடிட்டு இருக்க. நான் தான் சொல்லுவேன், திருப்பி சொல்கிறேன். முடிஞ்சா சோனியாவை பார்த்து ஏன் சந்திராசாமியை பிடிக்கலன்னு கேளுங்க. மார்கரெட் ஆலுவாவை கூப்பிட்டு விசாரிங்க, ஏமா டூர் ப்ரோக்ராமில் போய் எழுதியிருக்குன்னு கேளுங்க. கேட்டிங்கன்னா நாடு உங்களை வரவேற்கும், அப்படியே உச்சியில் வச்சு ஆடும். அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பண்ண மாதிரி பண்ணாதுங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் வாசல் வரைக்கும் வந்துட்டு வெங்காயம் பார்த்துட்டு போனீங்கல்ல, அந்த மாதிரி பண்ணாதுங்க. அதானா? ஜெய்ஹிந்த்.